நாம பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன சொல் எப்படி ஒரு உறவை உருவாக்க முடியும், அதே சமயம் உடைக்கவும் முடியும்னு ஒரு பழங்காலத்து உண்மையை வச்சு ஒரு குட்டி கதை மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக்கா தாகிவிடும். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம செஞ்ச 100 நல்ல விஷயத்த கூட நாம பேசுற ஒரே ஒரு தப்பான வார்த்தை, ஒரே ஒரு கடுஞ்சொல் மொத்தமா கெடுத்துடும். ஆமா, எல்லா நல்லதையும் இல்லாம ஆக்கிடும். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? வாங்க, இது ஒரு அக்கா தம்பி கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். மாயா அப்புறம் அவளோட தம்பி ரோஹன். மாயாவுக்கு அவ தம்பி ரோஹன்னா அவ்ளோ பிரியம். அவளோட அன்பு சும்மா வார்த்தையில மட்டும் இல்ல, அவளோட ஒவ்வொரு செயல்லையும் அது அப்பட்டமா தெரியும். உதாரணத்துக்கு, ரோஹனுக்கு ஷூ லேஸ் கட்டவே வராது. ஆனா மாயா ஒரு தடவை கூட எரிச்சல் பட்டதே இல்ல. ரொம்ப பொறுமையா திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தானே பெரிய அன்புக்கு அஸ்திவாரமா அமையுது இல்லையா? அவளுக்கு ரொம்ப புடிச்ச மாம்பழம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தனியா சாப்பிட்டு நீங்க பார்க்கவே முடியாது. எப்பவுமே அதுல பெரிய துண்ட ரோஹனுக்கு கொடுத்துட்டு தான் அவ மீதிய சாப்பிடுவா. இது அவளோட பெருந்தன்மைய மட்டும் காட்டல, அவங்க 2 பேருக்கு நடுவுல இருந்த அந்த பாசப்பிணைப்பையும் தான் காட்டுது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ராத்திரியும் ரோஹன் தூங்குற வரைக்கும் அவனுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ கதைகளை படிச்சு காட்டுவா. அவளோட குரல்ல அந்த கதைகளை கேட்கும்போது ரோஹனோட உலகம் அப்படியே மாறிடும். ஒரே வீரமும் மந்திரமுமா நிறைஞ்சிடும். இப்போ நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் 1 நாள் 2 நாள் செஞ்சிருப்பான்னு. இல்லவே இல்ல. இந்த சின்ன சின்ன அன்பு எல்லாமே அவளோட ஒரு வாராந்திர வாடிக்கைனே சொல்லலாம். இதுதான் அவளோட அன்புக்கு உண்மையான அடையாளம். அப்ப பாருங்க, வீட்டு பாடம் செய்ய உதவுறதுல இருந்து ஒன்னா சேர்ந்து டவர் கட்டுறது வரைக்கும் இந்த ஒவ்வொரு செயலும் ஒரு செங்கல் மாதிரி. இந்த எல்லா செங்கலும் சேர்ந்து ரோஹனோட மனசுல மாயா மேல ஒரு பெரிய அன்பு கோட்டையே கட்டிருந்துச்சு. அக்க கூட இருந்தா போதும், எல்லாம் ஜாலி, எல்லாம் சேஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவனுக்கு. ஆனா எவ்வளவு அன்பா கட்டப்பட்ட உறவா இருந்தாலும் சில சோதனைகள் வரத்தானே செய்யும். அப்படிதான் ஒரு நாள் அவங்க பாசத்தையே உலுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. எல்லா நேரத்திலயும் பொறுமையா இருக்க முடியுமா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லை தாண்டும் போது என்ன ஆகும்? அப்படிதான் ஒரு நாள் சாயங்காலம் மாயா ரொம்ப டென்ஷனா அவ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல உட்கார்ந்திருந்தா. அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு. அதனால பயங்கர ப்ரெஷர்ல இருந்தா. அக்கா இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்னு பார்த்துட்டு ரோஹன் ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனான். ஆனா பாருங்க, எதிர்பாராத விதமா அவன் கையில இருந்த வாட்டர் பாட்டில் சரிஞ்சு மாயா மணிக்கணக்கா உட்கார்ந்து வரைஞ்ச டிராயிங் மேல கொட்டிடுச்சு. அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான், நல்ல எண்ணத்துல செஞ்சது. அந்த ஒரு செகண்ட், அந்த ப்ரெஷர், அந்த கோபம் எல்லாம் ஒன்னா சேர மாயாவால தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணியா விட என்னைய, நீ எப்பவுமே எல்லாத்தையும் இப்படிதான் கெடுப்ப கத்திட்டா. அவ்வளோதான், அவ இத்தனை நாளா அன்பால கட்டின அந்த கோட்டை அந்த ஒரே ஒரு கோபமான வாக்கியத்துல ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை மாதிரி அப்படியே செறிஞ்சு விழுந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரே ஒரு கடுஞ்சொல் ரோஹனோட மனசுல இருந்த அன்பு, பாதுகாப்பு, சந்தோஷம்னு எல்லா நல்ல உணர்வுகளையும் ஒரே நொடியில காலி பண்ணிடுச்சு. அந்த இடத்துல இப்போ வலியும் குழப்பமோ, நான் ஒரு பாரமாங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் தான் இருந்துச்சு. ரோஹனுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கோன்னா, அக்கா இதுவரைக்கும் கொடுத்த மாம்பழம், சொன்ன கதைகள், செஞ்ச உதவிகள் எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த அன்பு கோபுரம் ஒரே சொல்லுல தரமட்டம் ஆயிடுச்சு. நிச்சயமா மாயா உடனே அவளோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டா. ஆனா அந்த வார்த்தைகள் உண்டாக்கின காயம் இருக்கே, அது அவ்வளவு சீக்கிரத்துல ஆறாது. இங்கேதான் அந்த திருக்குறளோட உண்மையான ஆழ நமக்கு புரிய வருது. நாம செய்யற 100கணக்கான நல்ல செயல்கள் ஒரு கோட்டைய கட்டுறதுக்கு நாம அடுக்கிற செங்கல் மாதிரி. ஆனா கோபத்துல நம்ம விடுற ஒரே ஒரு தப்பான வார்த்தை அந்த முழு கோட்டையும் இடிச்சு தள்ளுற ஒரு பெரிய சுத்தியல் மாதிரி. இந்த உதாரணம் பாருங்க, எவ்ளோ கரெக்டா இருக்கு. ஒரு பானை நிறைய இருக்கிற நல்ல பாலை ஒரே ஒரு சொட்டு விஷம் இப்படி மொத்தமா கெடுத்துடுமோ, அதே மாதிரிதான் பல வருஷமா நாம காத்து வந்த அன்ப ஒரே ஒரு காயப்படுத்துற சொல் ஒரு நொடியில கெடுத்துடும். இப்போ நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம வார்த்தைகள் மத்தவங்க மனசுல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? அது அன்போட எதிரொலியா இருக்கா, இல்ல காயத்தோட வடுவா இருக்கா? நம்ம வார்த்தைகளோட நீடித்த எதிரொலி எதுவா இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும்.